வந்துடுது ஆயிட்டு. அப்போ தொட்டா என்ன செய்யும்? கழுவி அரை எல்லாம் பட்டி வச்சுக்கிடாக்கு. அதை கழுவி போட்டு வணக்கம் உறவுகளே. எங்களோட வெங்காயங்கள்லாம் நேற்று பெய்த மழைக்கு எல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்போ அதால் கொஞ்சம் பிரட்டி விட்ட மாட்டான். நாளைக்கு அறுக்கலாம். இப்படி பிரட்டி காய விடுவோம். எல்லாம் அறுத்து கொண்டு கேட்குறதுலேயே மழை வந்து எல்லாம் நனைஞ்சு அரைவாசில் போட்டுவிட்டோம். 2000 கண்டு தோட்டம் எல்லாம் இப்படியா போச்சு. அதுக்கு வெங்காயமும் சரியான மலிவு. என்ன செய்ய போகிற மட்டும் தெரியல. இந்த வெங்காயமெல்லாம் வெள்ளை அடிச்சிருக்கு. கலர் இல்லை, கலர் நல்ல சிவப்பு கலர்ண்டா நல்ல விளைவிக்கும். 10 பேர் வேறு எல்லாம் வெள்ளையாக இருக்குது. இந்த வெங்காயத்தை பார்த்துட்டு ஒரு தரம் திரும்பியும் பார்க்காங்க. 50 ரூபாவோ 60 ரூபாவோ தெரியல. இந்த வெங்காயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அறுப்போம். கொஞ்சம் வெயில் வரைக்கும் இன்றைக்கு அறுப்போமே. நீ இரவுக்கு மழை வந்தால் எல்லாம் நினைஞ்சுப்போம். இந்த தகரத்தில் வெங்காயம் மரட்டா டப்பு டப்புன்னா இருக்கிறோம். கத்தியே தேவையில்லை. நாங்கள் இதான் வெங்காயம் மறக்கிறோம். நாங்கள் தகரத்தை இப்படி நட்டு போட்டு இதில் தான் வெங்காயம் மறக்க போகிறோம். இருந்தால் போகிறோம். இப்படி தான் வெங்காயம் மறக்கிறது. இந்த தும்பை தட்டி இப்படி அறுக்கிறோம். இந்த கத்தி இந்த கூரை பார்த்தீங்களா, இப்படி தான் நாங்கள் தோட்டத்துக்கு வெங்காயம் அறுக்க கொண்டு போகிறோம். கத்தி வந்து வெங்காயம் தலையில் அறுக்க டப்பண்டு மடங்கு கூறு வாங்கிப்போம். இது வந்து நாங்கள் இதில் வெட்ட கூறு கூட வேறு. அப்போ அதால் ஒரு 60 வெங்காயம் அறுப்போம். நாங்கள் தோட்டத்துக்கு வெங்காயம் மறக்க போகிறோம்னா இப்படி கத்தி தான் செய்து கொண்டு போகிறோம். நாங்கள் இப்படி தகரத்தை இன்றைக்கு இப்போ நான் மட்டும் மறக்கிறேன். சமைச்சி சாப்பிட்டு இன்னொரு கையாக வந்தாருக்கிறேன். இது பிள்ளைய போகணும். 6 மணிக்கு டியூஷனுக்கு ஏற்ற போகும். அதுக்கு இடையில கொஞ்சம் காய் அறுத்து போட்டு போவோம். கிழங்கு செய்ய போகிறோம். என்னுடைய சகலி எனித்தான் வருவா. நாங்கள் இன்றைக்கு இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிற மரவள்ளி தோட்டத்துக்கு கிழங்கு பிடுங்கி பாக்கிழங்கு செய்து சாப்பிட்டு காட்ட போகிறோம். வாங்கோ. இந்த கிழங்கு பிடுங்குறீங்களே, நான் ஒரு ரகம் இந்த கட்டையில் பிடிங்கிறது காணையில் இந்த போய் பிடிங்கி காட்டும் போனால் அப்புறம் பிடுங்க வரேன். சரி, எங்கே பிடுங்க போவோம். சாய்த்து இது இப்படி தான் நான் பிடுங்குறதா உங்களுக்கு தெரியல. பார்ப்போமா? வந்துடுது சாய்த்து எடு பார்த்தோம். கத்திக்க இப்போ தட்டோணும். மண் தட்டணும் மண் தட்டி தான் போட்டுவோமா? சரி, எங்கள் போடுங்க பாப்பா. இல்லை ஓர கிழங்குலங்க போட்டு இப்படி தான் பட்டி காட்டுறேன். ஒரு கிழங்கு முறியலேன் அப்படியே வந்திருக்கு. என்ன சாய் தனியாக கிளப்புங்க பாப்பா. சாய்த்து தான் தனியாக கிழங்கு பிடுங்க போன ஆசைப்படுறேன். அங்கே பாப்பா பிடுங்குவா பஞ்சாயத்து. எங்க வரவா ஹெல்ப்புக்கு வரட்டே? எங்க பிடுங்கு இப்படி போடுவோம். இப்படி போகுது. இப்படி வச்சால் இந்த 2 கவரும்
இது தனிக்க நாங்கள் குடும்பம் தெரியும் இது இப்படி இழுத்து பாருங்க வா இப்படி 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 தண்டோம் இப்படி இப்படி இதில் நல்ல கிழங்கு இருக்கேன் பட்டை இப்போ பட்டாதங்கோ காட்டுவோம் காட்டி காட்டி போட்டு படுவா இருந்து பட்டுங்கோ கிழங்குல படக்கூடா கிழங்குல படாமல் வேரில் படுங்க மெல்ல 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 ஆ நிறைய பிடிக்கலாம் மட்டும் கை கை காவனா கை எடுத்துக்கொண்டு போட்டுங்கோ சரி இது காணும் பால்கிழங்கு கண்டக்கா செய்து பார்ப்போம் போய் பால்கிழங்கு இதுக்கெல்லாம் கிழங்கு முறிஞ்சு போச்சு ஒரு கிழங்கு உண்டு அதை நாங்கள் கிளப்பு எடுப்போம் ஆ நல்ல பெரிய கிழங்கு வேற இல்லை எடுத்துக்கலாம் சரி கிழங்கு கொண்டு போக போகிறோம் இதில் தான் வச்சு கொண்டு போக போகிறோம் கிழங்கு வீட்டை கொண்டு போவோம் இதை வச்சு சுற்றி கொண்டு போவோம் ஊற்றி போகிறாங்க சாய் அது பிறகு தாங்க அஞ்சாயிரம் வரையில அஞ்சாவது பிடுங்க புரியும் அஞ்சாவது பிடுங்குறத நாங்கள் பார்க்கறது சாப்பிடுவோம் எல்லாரும் வெங்காயம் சரியா எடுத்துன்னு வாங்க கத்திகள் கவனம் கத்தி கவனம் கொண்டு வாங்க பார்க்கலாங்க விருப்பம் உங்களுக்கு முதல்ல பார்க்கலாங்க செய்து வந்தது பார்க்குறவங்க நல்லா இருக்கும் நீங்கள் அப்படி செய்வீங்க எங்கிட்ட வேணையே நொங்கும் முளைச்சிக்கிடாது காய்ச்சிக்கிடாதோ இங்க வாங்க இது என்னன்னு தெரியுமே தொடாங்க பாருங்க என்னன்னு தொட்டா சினுங்கி அப்ப தொட்டா என்ன செய்யும் சினுங்கு பார்த்தீங்களா எப்படி சினுங்குதான் சார் தொட்டு பாருங்க சினுங்கு கொண்டு பார்ப்போம் எப்படி சினுங்குதான் தொட்டா சினுங்கி வீட்டை கொண்டு போங்க பின்னால பாரு இப்போ கிழங்குல நாங்கள் வடிவாக கழுவி போட்டோம் அதை உரிக்கிட்டு சீவுவோமா சாய்து இந்த இலியான கிளையும் வாங்க வந்துட்டாவா இந்த சகரி வந்துட்டா எல்லாம் பொழுது சாயத்தினோட நின்று எல்லாம் படிப்பாவிலுக்கு எல்லாம் கழுவி எல்லாம் பட்டி வச்சு கிடாக்கு கழுவி போட்டு நாங்கள் 2 கட்டை மரவள்ளி கிழங்கு இழுத்து 4 கிழங்கு தான் எடுத்துனாங்க அளவா எங்களுக்கு அளவாக செய்கிறோம் பால் கிழங்கு அளவாக செய்ய போகிறோம் கிழங்குக்கு அளவான தண்ணி இது அளவு சரி சீனி போட்டு தான் பார்க்கலாங்க செய்ய போகிறோம் ஒரு கொஞ்சம் உப்பும் போடுவோம் போட்டு தான் நல்லா இருக்கும் சிட்டி பிடிக்க விட்டு அவிஞ்சிட்டு அவங்கிட்டு இது நாங்கள் இப்படியே பாலை விட்டு காய்ச்சி போடு பாயாசம் மாதிரி குடிக்க போடும் மசிக்காமல் பிடிச்சோமே எல்லாருக்கும் பல்லி இருக்குதானே கடிச்சு சாப்பிட பல்லில் அடிதான் கொஞ்சம் மசிக்க வேணும் இது பல்லி இருக்கிறமையா கடிச்சு சாப்பிடலாம் சாப்பிடுவோம் இதுக்கு அளவான பால் தேங்காய் பால் விடுறோம் சீனி தேவையான அளவு சீனி இப்போ இனிப்பு கேட்ட மாதிரி என்ன உங்களுக்கு இனிப்பு நிறைய வடிவா இனிப்பு போட்டு குடியும் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ சீனியை போடுவோம்
பால்கிழங்கு தயார். வாங்க குடிப்போம். நாலு கிழங்கு எடுத்து சீனி போட்டு அதுக்கெல்லாம் உப்பு எல்லாம் போட்டு வடிவாக செய்திருக்கிறோம். சிரட்டையில் குடித்தா சுடாகும். வேறு எனக்கும் உங்களுக்கு வருது. நான் தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீர் தான் சமைக்க வேணும், நீர் தான் டெஸ்ட் பண்ண வேணும். அதான் நல்ல நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓகேன்னா தான் நீங்கள். நான் தான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நான் ஓகேண்டா தான் நான் குடிக்கணும். சரியா? பார்ப்போம். உயிரோட இருக்கிறீங்க என்ன? நல்லா இருக்கு. நான் கவியல உயிரோட இருக்கிறீங்களா முதல் ஒரு அதிசயம். முதல் சாப்பிடணும்னு சொல்றீங்க. அப்ப நீங்க உயிரோட இருக்கணும் பண்ணதான் அதிசயம். அப்படி இல்லை இது குடிச்சு உயிரோட இருக்க அப்படி இல்லை. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா இருந்தா தான் நீங்க கொஞ்சம் குடிச்சு பாருங்க. கொஞ்சம் இல்லை கொஞ்சம் அப்போ சரி நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்குதா? நான் புடுங்கி நான் எல்லாம் சீவி அவிச்ச கிழங்கு நல்லா இருக்காம அப்படி. ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். நன்றி, வணக்கம்.